ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் குடல் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல ப்ரெஷர் குக்கரில் 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், கூடவே 2 ஏலக்காய், 4 கிராம்பு, 2 பிரியாணி இலை, இது கூட 1 கப் அளவுக்கு வெங்காயம், சின்ன வெங்காயமாக இருக்கலாம், பெரிய வெங்காயமாக இருக்கலாம், 1 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. வெங்காயம் இந்த டிஷ்க்கு கொஞ்சம் அதிகமாக தான் தேவைப்படும். வெங்காயம் நல்லா சுருள வதங்கட்டும். கலர் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகி வந்ததுக்கப்புறமா ஒரே ஒரு தக்காளி சின்ன சின்னதாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வரட்டும் அந்த வெங்காயத்து கூட சேர்ந்து. பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுது போட்டதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நல்லா அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அடுப்பு குறைவாகவே வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி நல்லா அந்த பச்சை வாசனைலாம் மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை வறுத்து எடுத்துக்கலாம். மசாலா போடும்போது அடுப்பு குறைவாகவே இருக்கட்டும், இல்லைனா மசாலாலாம் சீக்கிரமாகவே தீஞ்சிரும். இந்த ஸ்டேஜில் ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், அதே மாதிரி 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, இது நல்லா பவுடராக அரைச்சிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். இது நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஆட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி அரைச்சி நல்லா ஒரு மனம் இருக்கும். நீங்கள் முதல்லையே பவுடராக வச்சுருக்கீங்க அப்படின்னா அதையும் நீங்கள் சேர்த்துக்கலாம், தப்பில்லை. பட் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக போடும்போது இதுக்கு தனி மனம் இருக்கும். இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜில் இது கூட சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்க 1/2 கிலோ அளவுக்கு ஆட்டுக்குடல் சேர்த்துக்கிறேன். குடல் பார்த்தீங்கன்னா எப்படி சுத்தம் பண்ணணும்னு தெரியலனா நான் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுக்குறேன். ஆட்டுக்குடல் வறுவல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ இருக்கும். அந்த லிங்க் நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். அதில் நான் கிளியராக எப்படி நீங்கள் க்ளீன் பண்ணணும் இதை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த மசாலாவோட தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த குடல் வேகிற அளவுக்கு தண்ணி அது ஜஸ்ட் மூழ்கிற அளவுக்கு விட்டிங்கன்னா போதும். தண்ணி நிறையா தேவையில்லை. ஏன்னா நம்ம கிரேவி பக்குவத்தில் செய்ய போகிறோம் இல்லையா, அதனால் இதுக்கு தண்ணி நிறையா சேர்க்க வேணாம். கொதிக்குது பார்த்தீங்கன்னா இந்த டைமில் கொஞ்சமாக கருவேப்பிலையும் மல்லியும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம குக்கர் லிட் போட்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம். குக்கர் லிட் போட்டுட்டு நான் இதுக்கு ஒரு 8 விசில் போல் விட்டுருந்தேன். அப்போ தான் நல்லா வெந்து வரும் சாஃப்டாக, இல்லைனா கடிக்கிறதுக்கு லப்பர் மாதிரி இருக்கும் வேகாட்டி. பாருங்கள் எண்ணெய் சூப்பராக பிரிஞ்சு வந்திருக்கு. நல்லா குக்காக இருந்தது குடல். ஆனால் பாருங்கள் தண்ணி நமக்கு குறையல. கிரேவி கன்சிஸ்டன்சி வேணும் எனக்கு அப்படின்றதுனால நான் இது நல்லா வத்த விட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஒரு டைம் நான் ஸ்டவ் ஆன் பண்ணி இது நல்லா குக் பண்ணி எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன். ஸோ இது நல்லா இன்னும் கொதிச்சு வரட்டும், அந்த தண்ணியெலாம் நல்லா குறையட்டும். உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சி எனக்கு போதும், எனக்கு இப்படி இருந்தால் ஓகே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதோட நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். பாருங்கள் இது நல்லா சுண்டி வந்திருக்கு. சூப்பராக கிரேவி ரெடி ஆயிடுச்சு.